மீடியாஸ் இன்னைக்கு ஒரு மினி விளாக் பார்த்துடலாமா? போன வீடியோவோட கண்டினியூ வீடியோங்க. எனக்கு இந்த முஸ்லீம் ட்ரெஸ் போடணுன்னாலாம் ரொம்ப ஆசைங்க. என் நாத்தனா அந்த ட்ரெஸ் வந்து நான் போடணும்னு ஆசையா இருக்குன்னு சொன்ன உடனே, "சரி நீங்க ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க அண்ணி" அப்படின்னு சொல்லி குடுத்தாங்க. ஐயா, நீங்க என்னென்னமோ பேசுறீங்க. எனக்கு ஒரே குழப்பமா இருக்குயா. இருக்கிறது இந்த ஒரு லைஃபு. ஆசைப்பட்டத அப்பப்ப நிறைவேத்த முடியும் அப்படின்னா, நிறைவேத்திக்க வேண்டியது தான். அப்படின்னு சொல்லிட்டு தான் பாப்பா வந்து, "சரி போட்டு பாருங்க அண்ணி" அப்படின்னு சொல்லி குடுத்தா, நானும் போட்டு பார்த்துட்டேங்க. பாப்பாவும் ஊருக்கு கிளம்பிட்டா. ஏதாவது பிரியாணி மாரி செஞ்சு சாப்பிட விட்டுட்டு அனுப்பலாம் அப்படின்ட்டு தான் பார்த்தோம். இருந்தாலும் காலையில ஒரு 8 மணிக்கெல்லாம் கிளம்புற ஒரு சிச்சுவேஷன்ங்க. அதனால கிளம்பிட்டா. கூட நம்ம யாராவது போறோம் அப்படின்னா தெரிஞ்சுக்காதுங்க. பாப்பா மட்டும் தனியா தானே போறா. அதனால தான் கொஞ்சம் சீக்கிரமா கிளம்புறேன் அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே அப்படின்னு சொல்லி நாங்களும் அனுப்பி விட்டுட்டோங்க. கார்த்தியும் கொழுந்தனாரும் வெளியோட தான் போறாங்களா, அதனால அப்படியே பாப்பாவ பஸ் ஏத்தி விட்டுருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுட்டோம். ஸோ தவசி யாருன்னு பார்த்தீங்கன்னா, அங்க நடுவுல உட்காந்து ஒருத்தன் ஈன்னு பல்ல பல்ல காட்டிட்டு இருக்கான் பார்த்தீங்களா, அவங்களோட கூட பிறந்த அக்கா, என்னுடைய நாத்தனாங்க. எங்க வீட்டு சைடு என்னோட தங்கச்சியும், கார்த்தி வீட்டு சைடு கார்த்தியோட தங்கச்சி. இவங்க 2 பேர் தாங்க எங்களுடைய லவ்வுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட்டுமே. இந்த மாரி உங்களுடைய லவ் ஸ்டோரிக்கும் யாராவது கண்டிப்பா இருப்பாங்க. அது யாருங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க நெனச்சோம் இவங்க 2 பேருமே வந்து புள்ளி வச்சு முடிச்சு விட்டுருவாங்க அப்படின்னு. ஆனா கமாவ வச்சு அடுத்தடுத்துன்னு ஆரம்பிச்சு வச்சுட்டாங்கங்க. அத விட முக்கியமானது சொல்லணும்னு நெனச்சுட்டே இருந்தேங்க, மறந்துட்டேங்க. காயத்ரியோடைய அண்ணா பொண்ணுக்கு வந்து பர்த்டேங்க. நம்மள கூப்ட்டுருந்தாங்க. தம்பிக்கு வேற காய்ச்சல்ன்னு சொல்லிட்டு நான் போவே இல்லங்க. கார்த்தி மட்டும் பர்த்டேக்கு போயிட்டு, கேக்கு குடுத்து விட்டுருந்தா. அது கூடயே வந்து பார்த்தீங்கன்னா, பிரியாணியும் குடுத்து விட்டுருந்தா. என்ன பிரியாணின்னு பார்த்தீங்கன்னா, வெஜிடபிள் பிரியாணி தாங்க. நம்ம போலேனாலும் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே வந்துருது. அ பாப்பாவுக்கு விஷ் பண்ணுங்க எல்லாருமே. பட் பர்த்டே முடிஞ்சிருச்சுங்க. வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.